வணக்கம் வணக்கம். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன் இங்க சார். நம்ம பேர் அருள்ராஜை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரே ஃபேமிலியில் வந்தீங்கன்னா ஒரு 2 பேர் அக்கா தங்கச்சி பிரதர்ஸ் ஃபேமிலி அப்படி வந்தால் ஒரு 6 பேர் வந்தாங்கன்னா ஒரே ஃபேமிலியில், ஏன்னா குழந்தைகளோட வரப்போலாம் பக்கத்து ரூமில் போய் இருந்தால் அவங்க இன்க்ளூடே இருக்கும். அவங்க எல்லாரும் ஒரே ரூமில் இருந்துட்டு அவங்க அதுக்கு ஃபேமிலி ரூம்னு சொல்லி இங்கே 2 ரூம் வச்சுருக்கேன். அதில் வந்து 6 பேர் 10 ப்ளஸ் கிட்ஸு கூட ஒரு 2 பேர் ஆட் கூட பண்ணலாம். நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த ரூமில். அந்த 6 பேர் நல்லா ஃப்ரீயாக தூங்கி எழுந்திரிச்சு. டபுள் பாத்ரூம் இது, அங்கே ஒரு அதுக்கும் டபுள் பாத்ரூம் சொல்லலாம், ஒரு காமன் பாத்ரூம் கூட. இந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக 2 ஃபேமிலி ரூம் இருக்குது. அது போக மேலே 3 ரூம் வந்து கப்புள் ரூமு. கிட்ஸு ஒரு கப்புள் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ மேலே வந்து சிங்கிள் ரூம் வந்து எவ்வளோ, சிங்கிள் பெட் வந்து எவ்வளோ ரூம் இருக்குது சொன்னீங்க? 3ங்களா? எல்லாமே டபுள் பெட்டு தாங்க. கிங் சைஸ் பெட்டு தான். நல்லா லக்ஸுரியாக 10 இன்ச் பெட்டு, ஸ்ப்ரிங் பெட்டு எல்லாமே டாப் குவாலிட்டி தான் பார்த்துருக்கேன். சரிங்க சார். இதில் ஒன்றுன்னா ஒரு சிலர்லாம் வந்து தூங்கி எந்திரிச்சு போகிறது தாங்க, இது எதுக்குங்க எங்களுக்கு இன்னும் இருந்துட்டு போய் சிம்பிளாக கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு அதுவும் நான் எல்லாமே சேம் ஏசி ரூமில் இருக்க எல்லாமே அதே தான் இருக்கும். என்ன கிங் சைஸ் பெட்டுக்கு பதிலாக குயின் சைஸ் இருக்கும். 1 ஃபீட் கம்மியாக இருக்கும். அந்த ரூம் சைஸ் ஒரு 1 ஃபீட் கம்மியாக இருக்கும். ஏசி மாட்டல, ஏன்னா வரவங்க கொஞ்சம் ஒரு பட்ஜெட்டில் கேட்குறனால அந்த ரூம் மட்டும் ஏசி மாட்டல. 1000 rupees கொடுத்தா கூட கொடுத்துருவேன் டைரக்ட் புக்கிங்னா. அப்புறம் அதே மாதிரி ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏசி ரூம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏசினாலே மினிமம் ஒரு 500 rupees சார்ஜ் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இபி கரண்ட் சார்ஜுக்கு தான், வேற ஒன்றும் பெருசாக எக்ஸ்ட்ரா வாங்குறதில்ல. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே லக்ஸரியாகவே வந்துடும். ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கோம். வேணா அது ரூம் காமிக்கிறப்ப காமிச்சு கொடுத்துறேன். ஓகே, லைனாக வரும்ல சார். இப்போ நிறைய ரெசார்ட் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம ரெசார்ட்டுக்கு வரும்போது அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்க? இது என்னென்னா வந்து மெயின் ரோடுக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கலாங்க. இப்படி லெஃப்டில் போனோம்னா கோயம்புத்தூர் மெயின் ரோடு, இப்படி ரைட்டில் போனோம்னா அவினாசி அன்னூர் ரோடுங்க. சரிங்க சார். ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். சிட்டிக்கு பிஃபோரே வந்துடும். காம் பிளேஸு, ஒரு பக்கத்தில் ஒரு காலேஜு. அதனால் உங்களுக்கு நைட்டில் பார்த்தா மேலே உட்காந்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கும். ஏன்னா பில்டிங்கும் கூட நான் கொஞ்சம் கட்டாமல் வச்சுருக்கேன் ஸ்பேஸ். அங்கே முன்னாடி உட்காரத்துக்குனே அவ்வளோ மேலே போனால் காமிக்கிறேன். அப்படி ஈவினிங் உட்காந்துட்டோம்னா அந்த காற்றுக்கும் அதுக்கும் பயங்கர ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் டைமில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வெளில வரலாம். ரூமை விட ரூமுக்கு வெளியில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை நல்லா பண்ணலாம். ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலியாக ஒரு 2-3 பேர் வரப்போ எல்லாத்துக்கும் ஓகேவாக இருக்கும். தனியாக ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் ஒரு சிலர் என்னங்க அவுட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் 200% கேரண்டிங்க. வந்து எந்த ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை. இங்கே எல்லாமே இது வரைக்கும் ஒரு சின்ன பிட்டும் கூட எதுவும் மிஸ் ஆனதில்லை. இந்த ஏரியா பூரா நம்ம தெரிஞ்சவங்க, சிசிடிவி இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. சேஃப்டிக்கு 200% கன்ஃபார்மு. பட் நைட் டைமில் கொஞ்சம் அலோனிஸாக பார்த்தா தெரியும். அது அவங்கவுங்க பிரியம். அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாலும் சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னே நீலகிரி மலையை வந்து இங்கிருந்து ரசித்து பார்க்குறதுக்கு அவ்வளோ. நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டிக்கு போகிற வெஹிக்கிளில் லைட் பார்த்தா அழகழகாக அப்படியே போகும். மிஸ்ட்னா தெரியாது. மிச்ச டைமில் பார்த்தா அந்த வெஹிக்கிள் போகிறது, பஸ்ஸு கார்லாம் அப்படியே மின்மினி பூஜையாட்டு அழகாக தெரியும். நல்லா இருக்கும். நல்லா பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் நைட்டு அந்த இங்கே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டிங் ஆகிட்டு இருக்கு. அதனால இங்கே ரொம்ப அந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்காரெல்லாம் எங்கேருந்து வந்து இங்கே எடுக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே நிறைய அந்த மயில் நிறைய இருக்குது பக்கத்தில். அதனால் அந்த பேர்ட் சவுண்ட்லாம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஏர்லி மார்னிங்ஸ் நம்ம அதை பார்க்கல செய்யலாம். சார், அனதர் ஒன் கொஸ்டின் சார். நம்ம ரெசார்ட்டில் வந்து மினிமம் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த மினிமம் சார்ஜ் என்ன? ஸோ நம்ம ரெசார்ட்டில் டைமிங் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம இருந்து? நம்ம 12 noon தாங்க. ஏன்னா ஆன்லைனும் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் 12 noon அப்போ தான் க்ளீனிங் பண்ணி நெக்ஸ்ட் கஸ்டமர் கொடுக்குறதுக்கு எல்லாமே சௌரியமாக இருக்கும். சரிங்க சார். எனி டைம் நைட்டு வந்தாலும் நெக்ஸ்ட் டே 11:30 மதியான நேரத்துக்கு காலி பண்ணிடணும். 11:30 காலி பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு 1/2 hour 1 hourல க்ளீன் பண்ணி 12:30க்கு நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் 12:30க்கு வந்தால் செக்இன் ஆகிக்கலாம், ரெடியாக இருக்கும் ரூமு. சப்போஸ் ஈவினிங் ஒருத்தர் 7 மணிக்கு வந்தாலும் நான் 7 மணிக்கு தானே வந்தேன், காலையில் போகனாலும் அது அடுத்த நாள் 11:30 வரைக்கும் தான் டைமுங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்தளவுக்கு யாரும் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் வந்தாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வராங்க. ஒரு சிலர் 11 மணிக்கு தான், ஏன்னா டிராஃபிக்கில் ஓட்ட முடியாமல் வருவாங்க.
மீறி போனால் பிளாக் தண்டருக்கு வருவாங்க, ட்ரெயினுக்கு வருவாங்க, ஊட்டி ட்ரெயினுக்கு. ஓ. அதனால டைமிங் வந்து எந்த ப்ராப்ளம் யாரும் ஒன்றும் கேட்கறதில்ல. வந்தால் தங்கிட்டு காலேஜ் போயிடுறாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஆமாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பக்காவாக உள்ள எல்லாம் பண்ணியிருக்கேன். ரூம் காமிக்கிறப்ப காமிச்சிடலாம். ஓகே. எப்படி சார் நம்மளோட ஃபுட்டும் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்களா இல்லை எப்படி சார்? அது வந்து வெளியே தான் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா இந்த மாதிரி? ஃபுட்டு வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் வந்துடும். ப்ளஸ்ஸு இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஏதோ கொஞ்சம் முன்கூட்டியே நான்வெஜ் ஏதாவது வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஹோம்லேயே எங்கள் அவைலபிலிட்டி பார்த்துட்டு என்ன ஃபிஷ் வேணுமா, நான்வெஜ், சிக்கன், அந்த மாதிரி சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஹோம்லேயே பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஒரு லிமிட்டடு ஒரு 10-15 பேர் 10 பேருக்குள்ளே நீட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் பட் அதை அட்வான்ஸாக சொல்லிடணும். லாஸ்ட் மினிட்ல சொன்னால் செய்ய முடியாது. இதுக்குன்னே நாங்கள் மெயின் அது வேலை இல்லை. பட் இருந்தாலும் கெஸ்ட்டுக்காக நம்ம வீட்லேயே வச்சு பண்ணி கொடுப்போம். கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்துருவோம் சர்வீஸ். இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை தான் கொடுத்துருக்கோம். 4-5 பேரும் ரொம்ப ஃபீட்பேக் நல்லா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது என் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. அதனால நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் நாங்கள் அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா தான் பண்ணுவோம். சரி, இப்போ நமக்கு வந்து புக் பண்ணணும்னு சொன்னால் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ சம்மர் தொடங்கிருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்து ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் படையெடுப்பாங்க. அப்போ வந்து நைட் டைம் வரும்போது நம்ம ட்ராவல் டைமை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முன்கூடியே கால் பண்ணி சொல்லணுங்களா? ஆமாங்க சார். அப்புறம் அவைலபிள் இருக்கணும்ல. அப்புறம் என்னென்னா நாம் வந்து யதார்த்தமாக சரி வாங்க நம்பிக்கையின் பேரில் எடுத்துக்கிறோம் ரூம் புக்கிங்கு. அப்புறம் பார்த்தோன்னா அவங்கள ஒன்று ஏமாத்துறோம்னு நினைக்கிறதில்ல. பட் வர்ற வழியில் அவங்க சுச்சுவேஷன் பிளான் ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டோம்னா இல்லைங்க நாங்கள் வரலைங்க, டயர்டில் அங்கேயே தூங்கிட்டோம் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக ரூம் ரெண்ட்டு போச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸ் கம்பல்சரின்னு சொல்லிடுறது. சரி, லாஸ்ட் மினிட்ல ஒரு 1 மந்த் முன்னாடி சொன்னால் ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர் வந்து கொடுத்தா கூட போதும். பட் மணிக்கு அட்வான்ஸ் இல்லாத ஆர்டர் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் அவங்களுக்கும் தெரியாமல் மாறலாம். பட் நம்ம லாஸ் ஆக முடியாதுல்ல. நமக்கு அந்த டே தான் பர் டே தான் நமக்கு. ஏன்னா அதை வச்சு நம்ம கிளீனிங் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. கம்பல்சரி நான் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் ஆகணும். மந்த்லி சேலரி கொடுக்கணும், இபி எல்லாமே. அதனால நம்ம அட்வான்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. சரிங்க சார். நம்மளுடைய ரெசார்ட் வந்து சரி நம்ம லாட்ஜுன்னு சொல்லுங்களா, ரெசார்ட்னு சொல்லிக்கலாம்? ஹோம் ஸ்டேன்னு சொல்லலாம். ஹோம் ஸ்டேன்னு சொல்லிக்கலாம். ஒரே நிமிஷம் இப்போ சார் நம்ம ஹோம் ஸ்டே வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறது அகெயின் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லிடுங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் சொல்லிடுங்க சார். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்கள் அன்னூர் அவனாசி வழியில் வந்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் முன்னாடி 4 கிலோமீட்டருக்குள்ளே வரும். கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பாளையம் காரமடை வழியில் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்துடும். வர்ற வழி கொஞ்சம் நைட்லாம் வந்தீங்கன்னா பார்த்தா ஒரு சின்ன ஹில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு என்ன ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னா ஃபீல் பண்ணுவாங்க லேடிஸு. பட் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வர்ற வழி கொஞ்சம் நைட்டில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். பட் எந்த இதுவும் இல்லை. வந்துட்டா இங்கே சேஃப். காலேஜ் வேணால் காமிச்சிருங்க. காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வர்ற வழியில் கொஞ்சம் பார்த்தா இருட்டாத ஒரு சம்டைம்ஸ் வந்து மேப் வந்து கொஞ்சம் ஏதோ மாற்றி விடுது. மாற்றி விட்டாலும் ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.